தமிழகம் முழுவதும் தன் ஆதிக்கம் நிலைபெற செய்திட்ட சேரன் செங்குட்டுவன் முன்னேறி செல்வோம் என்னும் நோக்குடனும் தன் முன்னோர்களைப் போல இமயத்தை வெல்வோம் என்ற இலக்குடனும் செய்த வடநாட்டுச் செலவுகளை பற்றித்தான் நாம் இன்று நமது காணொலியில் காண இருக்கிறோம். தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழன்பன் பிரசன்ன வெங்கடேஷன் அன்பு வணக்கங்கள். இது நமது தமிழர் வரலாறு அறிவோம் வலையொலி பக்கம். தமிழ் காத்த செங்குட்டுவன் பகுதி 3, செங்குட்டுவனின் வடநாட்டுச் செலவுகள். முதல் முறை செங்குட்டுவன் ஆசையை பேரில் தான் சென்றார். அதாவது இந்த மொத்த நாவலன் தீவு என்று அழைக்கப்படும் நிலத்தையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும், இமயத்தில் வில்கொடி பொறிக்க வேண்டும், இந்த நோக்கத்தோடு முன்னேறி செல்கிறார். அப்பொழுது 1000 பேரை செங்குட்டுவன் வீழ்த்தினான் என்று சிலப்பதிகாரத்தில் ஒரு அடி கூறுகிறது. இந்த படையெடுப்பின் முடிவில் செங்குட்டுவன் இமயத்தில் வில் சின்னத்தை பொறித்தார். அதை விடர் சிலை என இலக்கியம் குறிக்கிறது. விடர் சிலையை பொறித்துவிட்டு திரும்பி வந்து விட்டார். இதோடு முதல் படையெடுப்பு முடிந்துவிட்டது. இதை பற்றிய பெருவாரியான தகவல்கள் இவ்வளவுதான். ஆனால் அவர் இங்கு வந்த பிறகு அவர் காதுக்கு ஒரு தகவல் வருது. அவர் வந்து இங்கு கொஞ்ச காலம் ஆட்சி புரிந்து மகிழ்வாக இருக்கிறார். ஒரு நாள் தகவல் வருது. அதாவது வடநாட்டில் கனகன், விஜயன் அப்படிங்கிற 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு நிறைந்த அரசவை, பல மன்னர்கள் கூடியிருக்கக்கூடிய இடம். அங்கே ஆரிய மன்னர்கள்லாம் ஒன்றா கூடியிருக்கிறாங்க. அப்போ கனகரும் விஜயரும் எழுத சொல்ல விட்டார்கள், இந்த தமிழ் மொழியும் அந்த நிலத்துக்கும் என்னங்க இருக்குது, அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த தமிழ் மொழியை பேசக்கூடிய அந்த மன்னர்கள் இருக்கிறாங்களே, அதாவது சேரன் செங்குட்டுவனை இங்கே தெளிவாக குறிப்பிடுகிறார். எப்படின்னா, அவனுங்க இங்கே வரும்பொழுது இங்கே பலமான ஆட்சியாளர்கள் இல்லை, அதனால தான் ஜெயிச்சுட்டு போகிறாங்க. இப்போ நாங்கள் இங்கே பலமான ஆட்சியாளர், எப்படி நாங்கள் இங்கு பலமான ஆட்சியாளர்கள், வலிமிகுந்த ஆட்சியாளர்கள் இருக்கிறோம், முடிந்தால் இப்பொழுது வர சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. இது சேரன் செங்குட்டுவனுடைய காதுகளுக்கு வருகிறது. அவங்க எப்படி தமிழ் மன்னர்களை கலாய்த்தார்கள் அப்படிங்கிறத சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாங்க. படம் ஆரிய மன்னர் ஆங்கோர் மடவரலை மாலை சூட்டி உடன் உரைத்த இருக்கை தன்னில் ஒன்று மொழி நகையினராய் தென் தமிழ்நாடு ஆளும் வேந்தர் செர்வேட்டு புகன்றெழுந்து மின் தவழும் இமய நெற்றியில் விலங்கு வில் புலி கயல் பொறித்த நாள். எல்லாரும் மூவேந்தர்களையும் சொல்கிறாங்க. எம்போலும் முடிமன்னர் ஈங்கு இல்லை போலும். அதாவது இந்த 3 பேர் வந்து வில் புலி கயல்னு மாறி மாறி வந்து பொறிச்சிட்டு போயிட்டாங்க. அப்படி பொறிக்கும் போது எங்களை மாதிரியான முடிமன்னர் இல்லை போல அப்படின்னு அந்த ஆரிய மன்னர்கள் சொல்ல, அந்த தகவல் இங்கே வர்ற அவ்வளோதான், சேரன் செங்குட்டுவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. உடனடியாக வாளில் வஞ்சியை சூட்டுங்கள், போர்க்களத்திற்கு செல்வோம் சொல்லிட்டு இமயத்துக்கு கிளம்பிட்டார். 2வது முறையாக இமயத்திற்கு சென்று அங்கு படையெடுப்பை நிகழ்த்துகிறார். அவர் சென்ற வழியில் ஏராளமான மன்னர்கள் அவருக்கு உதவி புரிந்தனர். இந்த 2வது படையெடுப்பிற்கு சிறிது காலத்திற்கு முன்பு தான் அந்த சிலப்பதிகாரத்தில் நமக்கு ஏற்கனவே தெரிந்த விடயம். அதாவது குறவர்கள் செங்குட்டுவனிடம் கண்ணகியை பற்றி சொன்னதும், கண்ணகி எப்படிப்பட்ட தெய்வம் என்றவாறும் தகவல்கள் வருகிறது. எனவே செங்குட்டுவன் இந்த பயணத்தை, இந்த 2வது வடநாட்டு படையெடுப்பை இந்த கண்ணகியின் சிலை எடுப்பதற்காக செய்யலாம் என்று முடிவு செய்து செல்கிறார். அதாவது ஒரே கல்லில் 2 மாங்காய் மாதிரி. தவறாய் பேசிய கனக விஜயர்களை அழித்தொழிப்பது, கண்ணகிக்கு சிலை எடுத்து வருவது, இரண்டும் ஒரே விதமாக செய்கிறார். எப்படி என்றால், இங்கிருந்து சென்றால் ஆரிய மன்னர்கள் வழக்கம் போல் அவர்கள் தோற்றுவிட்டார்கள். அவர்களுக்கு பிரச்சனை இல்லை, தோற்று போயிடுவாங்க ஈஸியாக. தோற்றுவிட்டனர். அவர்களின் தலையில் இமயத்திலிருந்து கல்லை எடுக்கிறார். எல்லாம் இமயத்தில் போய் பொறிச்சாங்க. தலைவர் மட்டும் இமயத்திலிருந்து கல்லை எடுத்து அந்த ஆரிய மன்னர்களின் தலைகளில் வைத்து கொண்டு வந்தாராம். அதையெல்லாம் வரும் வழியில் கங்கை ஆற்றில் நீராட்டி விட்டு பிறகு இங்கு தமிழகத்திற்கு கொண்டு வந்து இங்கு பத்தினி தெய்வத்துக்கு ஒரு கோவில் எழுப்புகிறார் சேரன் செங்குட்டுவன். ஆகவே இங்கு சேரன் செங்குட்டுவன் தனது நாட்டின் பெருமையை மட்டும் காக்கவில்லை, வில் புலி கயல் மூவேந்தர்களுமே அங்கே பொறிச்சிட்டாங்க அப்படின்னு அவங்க தவறாக பேசவும், மூவேந்தர்களுடைய பெருமையும் தமிழ் பெருமையை காக்கவும் தான் சேரன் செங்குட்டுவன் அங்கு சென்றார். இந்த 2வரையும் ஆரிய மன்னரையும் தோற்கடித்தார். எனவே தான் இந்த காணொளி தொகுப்பிற்கு நாம் வைத்த பெயர் தமிழ் காத்த செங்குட்டுவன். அவ்வளோதான், சூப்பர். சேரன் செங்குட்டுவனுடைய வாழ்க்கை வரலாறு சூப்பர் சூப்பர் சூப்பர், எல்லா பொருளையும் ஜெயிச்சிட்டாரு, அவ்வளோதான், இனிமேல் என்ன ஜாலியாக வந்து வாழ்ந்திருப்பார் என்று நினைப்பவர்களுக்குத்தான்
இங்கு ஒரு பெரிய ட்விஸ்ட். சேரன் செங்குட்டுவன் தனது இறுதி போர்க்களத்தில் தோற்றுவிட்டார். என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்க, அவரை தோற்கடித்தவர் யார் என்று தெரிந்தால் அதைவிட அதிர்ச்சியாவீர்கள். சேரன் செங்குட்டுவனை தோற்கடித்தவர் வேறு யாரும் அல்ல, எவருக்கு உதவி புரிந்தானோ தன் மைத்துனன் கிள்ளி வளவனாலே தான் சேரன் செங்குட்டுவன் தோற்கடிக்கப்பட்டார் இறுதி காலத்தில். அதை குறித்து இறுதி அத்தியாயத்தில் காண்போம். வாழ்க தமிழ். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் அனைவருடனும் பகிருங்கள். வளர்க தமிழர். உண்மை தமிழர் வரலாற்றை உலகறியச் செய்வோம். நன்றி, வணக்கம்.